வணக்கம். ஜாதகம் அப்படின்போது நம்மளை பற்றி எல்லாமே சொல்கிறது லக்னம் தான். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னம் தான் அவங்களோட ஜாதகம் அமைப்பு. 7ஆம் பாவன்றது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன். அப்போது ஒரு ஆண் வச்சு நம்ம பார்ப்போம். அப்படி நீங்கள் பெண்ணுக்கு அதை எடுத்துக்கங்க. ஓகேங்களா? எந்த லக்னமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு லக்னம் உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டிருக்கிறது தான் உயிராகிய ஜென்ம லக்னம். அந்த லக்னத்தை 1 அப்படின்னு வச்சுக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் லக்னத்தை 1ன்னு வச்சுக்கிட்டு 1 அதுலேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 லக்னத்தை 1 நினச்சி அங்கேருந்து 7ஆம் பாவன்றது தான் மனைவி ஸ்தானம். இது மனைவியாக இருந்தால் கணவன் ஸ்தானம். அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துங்க. எல்லாமே ஈக்குவல் தான் ரெண்டுத்துலையும். இப்போ ஏதோ ஒரு லக்னமாக இருக்குது. அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம் அப்படின்ற அந்த ஸ்தானம் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு இப்போது ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரிஷப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் பாவன்றது விருச்சிகம். அது வந்து என்னங்கன்னா அதுதான் மனைவி ஸ்தானம். அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் தான் திருமணத்துக்கான அதிபதி. பெண்ணாக இருந்தால் கலத்திர ஸ்தானமும் அதுதான் ரிஷப லக்னத்துக்கு, கலத்திர காரகனும் செவ்வாய் தான். ரெண்டுமே ஒன்றாயிடும். ஸ்தானம் காரகம் ரெண்டுமே நல்லா இருந்தால் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் வந்து நீச்சமானாலும் மறைஞ்சு போனாலும் கெட்டு போனாலும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு பெண்ணுக்கு சொல்லுவோம். இப்போ ரிஷப லக்னத்தை ஆணாக வச்சே நம்ம சொல்லுவோம். முதல்ல இந்த செவ்வாய் ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்திலேயே இருந்தால் அந்த பெண் வந்து கணவனுக்காக எல்லாமே செய்வாங்க, எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் கோப குணம் இருக்கும் அவங்களுக்கு. செவ்வாய்ன்றது ஆக்ரோஷம், கோபம், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. கணவன்கிட்ட எல்லாமே அவங்க வந்து அவங்களுக்காக எல்லாமே தியாகம் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து அன்பு, அந்த கடமை, அந்த பொறுப்பு, அந்த ரியாலிட்டி அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அப்போ லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்துலேயே ரிஷபத்துலேயே இருந்தால் கணவனுக்காக எல்லா கடமைகளையும் செய்வாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. ஆனால் தன்னை கவனிக்கலை, தன்னை விட்டு எண்ணம் சிதறது, தன்கிட்ட அன்பு இல்லைன்னும் போது டெரராக மாறுவாங்க. அப்போ வந்து வச்சு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் அது. இது வந்து நான் தனக்கு எல்லாமே கணவனுக்கு செஞ்சுட்டு எதிர்பார்க்குறது, நான் செஞ்ச மாதிரி நீயும் இரு எனக்கு ஈக்குவலாக அப்படின்றது. இதே 2ஆம் இடத்துல ரிஷபத்துக்கு 2 மிதுனத்தில் இதே செவ்வாய் இருந்ததுன்னா அந்த கணவனுக்கு 2ஆம் இடம் இல்லையா? அப்போ அந்த பொருளாதாரத்தில் சிக்கனமாக இருக்கிறது, பிளானிங் பண்ணுறது, குடும்பத்தை வந்து கட்டி காப்பாற்றுறது, குடும்பத்தில் வந்து எல்லாருக்குமே பொறுப்பாக இருக்கிறது, பொருள் சார்ந்த விஷயங்கள், வீடு இது நகை சேர்க்கறது, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. ஃப்யூச்சர் பிளான், பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், ஃப்யூச்சரில் படிக்கணும், அந்த மாதிரி ஒரு பொறுப்பாக இருப்பாங்க. பணத்தில் மேலே ஒரு கண்ணோட்டமும் இருக்கும் அவங்களுக்கு. குடும்பத்தை கட்டி காப்பாற்றுறதுக்காக, அவங்களுக்காக இருக்காது, குடும்பத்துக்காக, குழந்தைங்களுக்காக, கணவன் நல்லா இருக்கணும், ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த பணம் சார்ந்து, அந்த குடும்பம் சார்ந்து அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த 7ஆம் அதிபதிக்கு அது 8ன்னும் போது அடிக்கடி எமோஷனல் ஆகிறது, அவங்களுக்கு வந்து ஏண்டா வாழறோம், தற்கொலை எண்ணம், அந்த மாதிரிலாம் இந்த 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால் திருப்தியற்ற மனநிலை இருக்கும் அவங்களுக்கு. குடும்பத்தில் இவ்வளோ பண்ணுறோம், நம்ம எண்ணத்தை கண்டோன்ற மாதிரி 7ஆம் அதிபதி 2ல் இருந்தால் எப்பவுமே திருமண வாழ்க்கையில் ஒரு கசப்பான எண்ணம் லைஃப் பார்ட்னருக்கு இருக்கும், அதாவது மனைவிக்கு இருக்கும். கணவன் ஜாதகத்தை தான் நம்ம பார்க்குறோம் 2ஆம் இடம்ன்றது. பாரம்பரிய ஜோதத்தில் 7ஆம் அதிபதி 3ல் இருந்தால் நிறைய பேருக்கு செப்பரேஷன் ஆஃப் லைஃப் இருக்கும். இல்லை ஒருத்தர் கணவன் இங்கே ஒர்க் பண்ணுறாரு, மனைவி அங்கே ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஃபாரின் போயிடுவார் கணவர். ஒரு பிரிதல், ஏதோ ஒரு சூழ்நிலையால் பிரிதல்ன்றது ஒரு 80% வந்து இந்த மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்தில் நீச்சம் வேறு ஆகுதுங்க. நீச்சம் ஆகும்போது திருமண வாழ்க்கை, மனைவி கணவனுக்குள்ள உறவுகள், இதெல்லாம் வந்து செப்பரேஷன் ஆஃப் லைஃப், நிறைய பேருக்கு டைவர்ஸும் ஆகுது. நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது இந்த ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 4ல் இருந்தால் இவங்க கல்யாணம் ஆன பிறகு அந்த கணவனுக்கு தாயா தாரமா அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துடும். இவங்க வந்து தாய் இடத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அப்போது தாயும் அன்பாக பாசமாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு கோல்டு வார் நடக்கும். 2 பேருமே அந்த பதவிக்கு, கணவனுக்கு மனைவியாக என் கணவன் எனக்கு முக்கியத்துவம் தரணும்னு மனைவி இருக்கும்போது தன்னோட அந்த அந்த போஸ்டிங் இருக்குல்ல தாய், அவங்க வந்து அதை விட்டு தர மாட்டாங்க. அப்போ மாமியார் மருமகளுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஆகும்.
அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சொந்தமாக சுயகௌரவம் பார்ப்பாங்க. சொந்தமாக ஏதாவது வேலைக்கு போகலாம், வருமானம் சம்பாதிக்கலாம், நம்மளும் சொந்த காலில் நிற்கணும், நம்மக்கிட்ட தான் கஜானாக்கி வரணும் அப்படின்ற விஷயம்லாம் இந்த 7ஆம் அதிபதி வந்து 4ல் இருந்தால் அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்ச்சி கடமையோடு சேர்ந்து ஈகோ கௌரவம். நான் எங்கள் வீட்டில் எல்லாரையும் விட்டுட்டு வரேன்ல, எல்லாரையும் விட்டுட்டு வரும்போது நீ மட்டும் உங்கள் அம்மா பின்னாடியே போறிய, எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு, உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்டே நீ பொசசிவாக இருக்காத, நான் தான் முக்கியன்ற அந்த அந்த விஷயங்களில் அவங்க வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அடுத்தது இந்த 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ரிஷப லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்க வந்து கணவனை காதலிப்பாங்க. அதேமாதிரி பசங்க மேலே பயங்கர பாசமாக இருப்பாங்க. அதேமாதிரி ஏதாவது ஒன்று ஆழ்ந்த அறிவு, அனுபவ அறிவு இதெல்லாம் கற்றுக்கினே இருப்பாங்க. உயிரோட்டமாக இருப்பாங்க. யங் அண்ட் எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. வீட்டு சமையல் எல்லாம் டேஸ்ட்டாக செய்வாங்க. கலை ரசனை, அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. எல்லாத்துலேயும் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நண்பர்களை வந்து நண்பர்கள்கிட்டேயும் ஷேர் பண்ணுவாங்க அவங்க. 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் குழந்தைங்க, கணவன், சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாமே அவங்களுக்கு இருக்கும். சினிமாவுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது இதெல்லாம் ஆசை இருக்கும் அவங்களுக்கு. 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த திருமண வாழ்க்கையில் அந்தளவு திருப்தி இருக்காது, ஒரு வெறுப்பு இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஈகோ இருக்கும். நம்ம எதுக்கு இவர்கிட்ட இறங்கி போனோம், ஆணும் பெண்ணும் சரி நிகர் சமானம்னு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மூட் அப்செட் ஆகிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் சின்ன சின்ன விஷயம்னா கூட அப்செட் ஆகிட்டு உணர்ச்சி வயப்பட்ட நிலை, 5 அறிவு நிலைக்கு வந்துடுவாங்க. தன்னோட சுயகௌரவம் பாதிக்கிறதா நினச்சிப்பாங்க. தொட்டாசிரிங்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நைட்டில் நிறைய நேரம் தூங்காமல் அழுதுட்டு யாருக்கும் தெரியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு என்னடான்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒரு வேலையாக கவனம் அது மாதிரி இவங்க இருக்கும்போது அந்த 7ஆம் அதிபதி 6ல் இருந்தால் இவங்களுக்கு வந்து நல்லது. அதுதான் பரிகாரம் மாதிரி. 7ஆம் அதிபதி 7லே இருந்தால் மதுரை மீனாட்சி மாதிரி வர மனைவி தான் இட்டது தான் சட்டம். நீ இப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கணும், என் கோட்டுக்கு நீ தாண்டக்கூடாது, இத்தனை மணிக்கு வரணும்னா வரணுன்ட்டு மனைவி வந்து ரூல் பண்ணுவாங்க. கணவன் எல்லாத்துலேயுமே டாமினேட் பண்ணுவாங்க. நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, இல்லைன்னா சண்டை சச்சரவு வரும். அவரும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தாருன்னா 2 பேருக்கும் பயங்கர சண்டை சச்சரவு வரும். நீயா நானா அப்படின்ற மாதிரி. என்ன இருந்தாலும் எனக்கு நீ அடிமை தான், நான் சொல்கிறது தான் நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்துலேருந்தே கணவனை தான் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. மனைவி எல்லா விதத்துலையுமே தான் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. இது வந்து 7ஆம் அதிபதி செவ்வாய் விருச்சிகத்தில் 7லே இருந்தால் கோபம், டென்ஷனு, தன்னைத்தானே அடிச்சுக்கிறது, எமோஷ்னலாக இருக்கிறது, எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுறது, என்ன இருந்தாலும் அவங்க ரிசல்ட்டுக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. கணவனை தான் கைக்குள்ளே எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. இது வந்து 7ஆம் இடத்துல இருந்தால். இதே ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் 8ல் இருந்தால், அதாவது தனுசில் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நான் வந்து இந்த எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளோ சூப்பராக இருந்தேன், நான் மாட்டிக்கிட்டேன், வாழ்க்கையில் இவர்கிட்ட கல்யாணத்தில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனைவி நினைப்பாங்க. கணவனும் அதையே நினைப்பார். கணவனுக்கும் அதே விஷயந்தான் இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது நான் ஒவ்வொன்றுமே இது கணவனுக்கும் பொருந்தும். கணவன் ஸ்தானத்தில் பார்த்தாலும் குழந்தைங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பார். 5ல் இருந்தால் 7ல் இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தைங்க மேலேயும் விருப்பம் இருக்கும், மனைவியும் காதலிப்பார். 6ஆம் இடத்துல இருந்ததுன்னா அவர் வந்து ஈகோ கிளாஸ் ஆகும், அவருக்கும் பிடிக்காது என்னடான்ற மாதிரி. 7ல் ஆட்சி செய்யும் போது அவர் அடங்கி போவார். 8ல் வரும்போது தனுசில் வரும்போது மாட்டிக்கிட்டோன்னு மனைவி நினைப்பாங்க, அதே தான் கணவன் நினைப்பார். 2 பேரும் ரெண்டு பேரும் செக்மேட் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. 2 பேருமே வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டோண்டா மீளவே முடியாதுன்னா அவங்க பிரியவும் முடியாது. என்ன தான் அவங்களுக்கு வாழ்க்கை பிடிக்காம கணவனை பிடிக்காம இருந்தாலும் இல்லை கணவனுக்கு மனைவி பிடிக்காம இருந்தாலும் 2 பேரும் லாக் ஆகிடுவாங்க. அங்கே செக்மேட் அப்படின்னு அப்படி சொல்லுவோம். பிடிக்காமே எல்லார்கிட்ட புலம்பினே இருப்பாங்க 2 பேரும். என் ஒய்ஃப் வேஸ்ட்டுன்னுவார், ஒய்ஃபு கணவன் வேஸ்ட்டுனா, ஆனாலும் எல்லா கடமையும் செஞ்சுக்கின்னு வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். விலக முடியாது, பிரிய முடியாது. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருந்தால் அந்த மனைவி வந்து ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரயாணங்கள், இயற்கையை சார்ந்த விஷயங்கள், கோயிலுங்க நிறைய போகிறது, இயற்கையை ரசிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள், ஏதாவது மனசுக்கு ஹீலிங்காக இருக்கிற விஷயங்கள் அவங்க தேடுவாங்க. உடல் சார்ந்த விஷயங்களோட மனம் ஹீலிங்காக இருக்கணுன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கை, சுயமுயற்சி இதெல்லாம் அவங்கக்கிட்ட நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த 7ஆம் அதிபதி வந்து 9ல் இருக்கும்போது ஆராய்ச்சி அறிவுன்னு நம்ம சொல்லுவோம். அது ஆராய்ச்சி அறிவுன்னு சொல்லுவோம். இது வந்து மல்டிபிள் ஆகுது. கணவனுக்கு மனைவி மேலே உறவு ஆசை வந்து மல்டிபிள் ஆகுது. மனைவிக்கும் கணவன் மேலே ஆசை உறவுகள் மல்டிபிள் ஆகுது. இல்லை கணவன் அல்லாத மனைவி அல்லாத, கணவனுக்கு வந்து மனைவி அல்லாத வேறு ஒருத்தர்கிட்டையும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஆர்வம் வர்றதையும் வாய்ப்பும் இதில் இருக்குது. இது வந்து 7ஆம் அதிபதி 9ல் இருந்தால். 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால்
அவங்களுக்கு மனைவி நல்லா படிச்சிருப்பாங்க, வீடு வாகனம் யோகங்கள் இருக்கும், ராயலாக இருப்பாங்க, அவங்க மணி மைண்டாக இருப்பாங்க, கௌரவம் பார்ப்பாங்க, ஒரு ஸ்டேட்டஸாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்டேட்டஸ்க்காக என்ன ஒன்றா இழப்பாங்க. ஒரு ரூலிங்காக இருப்பாங்க. சுய கௌரவம், தன்னம்பிக்கை, வீடு வாகனம் எல்லாமே வசதியாக அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அப்போ போகிற இடத்துல அடிமையாக இருக்க அவங்களுக்கு பிடிக்காது. நான் இவ்வளோ நகை போட்டிருந்தேன், என்கிட்ட எங்கள் அம்மா இவ்வளோலாம் கொடுத்தாங்க, நீ என்ன அடிமையாக வச்சுக்க முடியுமா, நீ நானும் ஈக்குவல் தானே, என்னால் தானே உனக்கு இவ்வளோ நகை அந்த மாதிரிலாம் அந்த கௌரவமாக இருக்கிறது. இவங்க வந்து எதாவது வேலை செய்யணும், எதாவது படிக்கணும், அந்த மாதிரி தொழில் பிஸ்னஸ் பண்ணணும், கௌரவமாக இருக்கணும், இந்த மாதிரி ஆசைகள் 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் இருக்கும் மனைவி இந்த திருமண வாழ்க்கையில். 7ஆம் அதிபதி 11ல் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கணவனுக்கு வந்து இருதார அமைப்புக்கு 90% வாய்ப்பு இருக்குது. மனைவி இருந்தாலும் மனைவியோட அந்த பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது வச்சுக்கலாம், இருந்தால் 2வது தாரம் இல்லை இல்லீகல் அஃபர் அதெல்லாம் பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து 11ஆம் பாவன்றது உல்லாசம், சல்லாபம், திருப்தி, மகிழ்ச்சி, உற்சாகம், காமம், இருதார அமைப்பு இதெல்லாம் வந்து லக்னத்துக்கு கணவனுக்கு 11ஆம் பாவன்றது 2ஆம் தார அமைப்பை அது காட்டுது. அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 12ல் இருந்தால் மனைவியோட குணநலங்கள் அந்தளவு சிறப்பாக இருக்காது. கணவனுக்கு மனைவி மேலே சந்தேகம் இருக்கும். மனைவி வந்து எதுக்கெடுத்தாலும் பிரச்சனைகளாக பண்ணுவாங்க. ரகசியங்கள் மனைவிக்கிட்ட நிறைய இருக்கும். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், எப்போ வேணால் எது வேணால் மனைவி பண்ணுவாங்கன்னு கணவரும் நினைப்பார். மனைவியும் அதே மாதிரி ரகசியங்கள் நிறைய அவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்கு அடுத்தது 7ஆம் அதிபதி 12 சொல்லிட்டேன் இல்லையா. இப்போது இந்த ஜாதகத்தில் 1லேருந்து 12 வரைக்கும் சொன்னதுன்றது அந்த ஸ்தான பலம். ஒரு கிரகத்தை நீங்கள் பார்க்கும்போது ஒரு 50% அவுட்லைன், இதுக்குள்ளே போய் அப்படியே நடக்கணும் அப்படின்றது ஒரு விதி இல்லை. இது வந்து இப்போ ராசி பலனே நம்புகிறோம். 2.25 நாள் இருக்கிற ராசி பலனையே மாதம் அதே ராசி திரும்பி வர்றதுலேயே 100 கோடி பேருக்கு ஒரு ராசி பலனை ஒரே மாதிரி சொல்கிறதே நம்ம நம்புகிறோம் இல்லையா. அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு 50% நிச்சயமாக ஓரளவு ஸ்தான பலங்கன்னு சொல்லுவாங்க. அந்த திருமண வாழ்க்கையை ஸ்டடி பண்ணலாம். இதை இன்னும் நல்லா பவராக பார்க்கணும் போது இந்த 7ஆம் அதிபதின்ற செவ்வாயை குரு பார்க்கும்போது இந்த நெகட்டிவாக இருந்தால் குறையும், பாசிட்டிவாக இருந்தால் நல்ல குணங்கள் நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பேன் இல்லையா, அது கூடும். கெட்டதான சிலர் சொல்லியிருப்பேன், அதுக்கு வந்து குரு பார்க்க கோடி நன்மை, அது வந்து நெகட்டிவ் வந்து குறையும். இப்போ இவங்க வந்து சந்தேகப்படுவாங்க, தப்பு செய்வாங்கன்னு சொல்லும்போது தப்பு குறைஞ்சிடும். 50% தப்பு 10% தான் பண்ணுவாங்க. இது இல்லாமல் இந்த 7ஆம் அதிபதி எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்குன்னு பார்க்கணும், சாரம் பார்க்கணும். இது இன்னும் டீப்பாக போய் எக்ஸாக்டாக சொல்கிறது. இது வந்து ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அதெல்லாம் பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு மனிதர் தான் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இதை குழப்பம் அடையாமல் தெளிவாக எனக்கு இப்படி தான் இருக்குது வாழ்க்கை, என் விதி இப்படி தான், என் மனைவி இப்படி தான், இல்லை என் மனைவி யோகம், என் மனைவி லாபமாக இருக்கா, என் மனைவி ராசி, அது 5ஆம் பாவத்தில் இருந்தால் 11ஆம், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ராசின்ற விஷயம்லாம் இருக்குது, புரியுதுங்களா. அது மாதிரி நட்சத்திரங்களை பார்த்து இன்னும் டீப்பாக பார்க்கும்போது துல்லியமாக எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். சாதாரண பாமர மக்கள் ஜோதிடம் தெரியாதவங்களுக்கு தான் லக்னத்தில் இருந்தால் என்ன, 2ல் இருந்தான்னா 3ல் இருந்தான்னா ஒரு கதை சுருக்க மாதிரி எனக்கு ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு ஒரு 20% விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இதையே போட்டு டோட்டலாக மனசில் ஏற்றி ஏதாவது உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு 8ஆம் இடத்துல ரிஷப லக்னம் வந்து 8ல் வந்து அந்த செவ்வாய் இருந்ததுன்னா ஐயோ மாட்டிக்கிட்டுமேன்ற ஃபீல் இருக்கும். அதை மறுபடியும் பெருசாக்கிட்டாதீங்க. அதை எப்படி கையாளுறது, வாக்குவாதம் வரும், ஈகோ வரும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறோம் விட்டு கொடுப்பில்லை. ஜாதகத்தை நமக்கு சாதகமாக யோசிக்கணும். அதில் இருக்கிறத பார்த்து பயந்தோன்னா நம்ம பிரச்சனை வந்துடும். ஏன்னா விதி நம்மளுக்கு இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தெய்வன் என்று, புரியுதுங்களா. அதனால் இது எல்லாத்தையுமே உங்களோட தெளிவுக்கு பயன்படுத்துங்க, குழப்பத்துக்கு பயன்படுத்தி எங்கன்னா போய் பூஜை பண்ணுறேன் பரிகாரம் பண்ணுறேன்னு எங்கேயும் ஏமாறாதீங்க. நீங்கள் செல்ஃபாக அனலைஸ் பண்ணி நீங்கள் ஹேண்ட்லிங் மெத்தடை நீங்கள் கையாளும் திறனை நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த பதிவு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு திருத்திக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தவங்கள நம்மளால் மாற்ற முடியாது, புரியுதுங்களா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.